இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கொலோசியர் 4:16 நான் வாசிக்கிறேன். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் படித்தீங்கன்னா அநேக ரகசியங்களை பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசு மகிமையின் நம்பிக்கையா இன்று நமக்குள்ள இருக்கிறத 1:27 கூட சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து அதில் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், இந்த சபையாருக்கு நான் எழுதின நிருபத்தை படித்து அப்படியே வைத்து விடாதீர்கள், நீங்கள் மட்டும் வாசித்தால் போதாது. லவோதிக்கேயா அந்த சபையில் உள்ளவங்களுக்கு வாசிக்க முடியும், அவளுக்கும் அனுப்பி அதை வாசிக்க வையுங்கள். அங்கு இருக்கிற நிருபத்தின் எடுத்து நீங்கள் வாசியுங்கள். இவைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும், கிறிஸ்துவிற்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அதை விவரமாக சொல்லுகிறார். ஏராளமான நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். பல சூழ்நிலைகளே, சிறையிருப்பிலே, கட்டப்பட்ட நிலைமையிலே, எவ்வளவு இதுல கூட நிருபங்கள் மூலமாகத்தான் அன்று ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு சபைகளுக்கும் சென்ற காலம் அது. ஆண்டு வாசிக்க சொன்னது இன்றும் அது பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் இன்று வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைய சமுதாயத்திலே, அதுவும் இளைஞர்கள் மத்தியிலே முற்றிலுமா நின்று போய்விட்டது. படிக்கணும் வாசிக்கணும்னால இன்னைக்கு யாருக்கும் பிடிப்பதில்லை. இந்த மொபைல் போன் கலாச்சாரம் வந்த பின்பு இந்த ரீடிங் ஹேபிட் போன உடனே இன்னைக்கு எல்லாமே பாவங்களிலே மாற்றம், தேவையான மற்ற காரியங்களிலே தேவையான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும் என்று விரும்பினால் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்திலும் அதுதான் தேடி வாசியுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கும் பொழுது காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அது நம்மை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறது, பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் சிறு பையனா இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு போறான். அவனுக்கு வறுமையின் காரியமா கண்டினியூ பண்ண முடியவில்லை. அப்போ மாடு மேய்க்கிற ஒரு வேலையை அவன் செய்யறான். அவங்க வீட்டுல உள்ள மாடு எடுத்துட்டு போய் மேய்க்கிற வேலை. அப்போ அங்கங்க துண்டு பேப்பரில் கிடக்கும்போது எடுத்து படிப்பானாம். அங்கங்க உட்கார்ந்து படித்துக் கொண்டே இருப்பானாம். ஒரு நாள் காட்டின் பகுதியிலே கொஞ்சம் மாடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பேப்பர் கிடக்கிறது, பேப்பர் அதை எடுத்து படித்துக் கொண்டே இருக்கிறான். அப்பொழுது ஒரு பெண் அந்த வழியா வந்துட்டு ஒரு லேடி சொல்றாங்க, என்னப்பா படிச்சுட்டு இருக்கிறா, இந்த பேப்பரை படிச்ச உனக்கு என்ன ஆகுது, இந்த துண்டு பேப்பர்ல இருந்து ஏதாவது படிச்சு நீ சாதிக்கா போறா. அப்புறம் லிங்கன் அந்த சிறு பையனா இருக்கும்போது சொன்னானா, இந்த நியூஸ் பேப்பர் படிப்பதனால நான் எதுவும் சாதிக்க போவதில்லை, சாதாரணமா சொன்னாராம். ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் மூலமா அந்த செய்திகள், துண்டு துண்டு செய்திகள், தாள்கள் படிக்கிறதுனால சாதனையாளர்களை பற்றி நான் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த சாதனையாளர்களை பற்றி நான் அறிந்து கொள்ளும் பொழுது சாதிக்கணும்ன்ற ஒரு உந்துதல் எனக்கும் உண்டாகுதுன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த அம்மாவை பாட்டு போயிடுச்சு. நாட்கள் கடந்தது. அந்த காரியங்கள் சும்மா போகல. சின்ன சின்ன காரியங்களை படித்து படித்து அங்கங்கே சரியாக பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் இந்த வாசிக்கிற பழக்கம் இருந்ததுனால அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் மாறினார். அந்த அளவு உயரத்துக்கு அதை கொண்டு போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்தில் எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார், மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு மிஷனருடைய வாழ்க்கைகள் இருக்கிறது. தேவனுடைய நடத்துதல் எப்படி இருந்தது, எப்படி இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன நடக்கும் தேசங்கள்ல, வரும் நாட்கள்ல, முடிவு எப்படி இருக்கும் உலகத்திற்கு, அவருடைய வருகை எப்படி இருக்கும், எல்லாம் அந்த புத்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் அதை பார்க்க சொல்லுகிறார், வாசிக்க சொல்லுகிறார். வாசிக்கும் பொழுது இன்னும் வாழ்க்கையின் தரத்தை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. நீங்க வாசிக்கிற ஹேபிட்டை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோமா? நாம எப்படி வேதத்தை எப்பமாவது வாசிக்கிறோமா, ரெகுலரா வாசிக்கிறோமா, அல்லது ஏதாவது மனசு சரியில்லைன்னா வாசிக்கிறோமா? அதே மாதிரி மற்ற மிஷினரிகள் புத்தகங்கள் வாழ்க்கை வரல எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் வாசிச்சோம்னா நாம் படுகிற பாடுலாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம கடந்து வர்ற பாதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் வைராக்கியமா ஆண்டவருக்கு நிற்க வைக்கும், தைரியத்தை நமக்கு கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக மாட்டோம். சின்ன சின்ன பிரேக்கிங் நியூஸ் அதை பார்த்து பதட்டம் அடைய மாட்டோம். தைரியமா கர்த்தருடைய பாதத்துல காத்திருப்போம், அவரில் நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம், சாதிக்கிறவளா நாம மாறிடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்.
இம்மட்டும் நடத்துனீங்கப்பா, இனிமேல நீ நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. எங்களுடைய வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சுக்கிட்டே வர்ற காலத்துல நாங்க என்ன அதிகமா வேதத்தை நேசிக்க, வாசிக்க, தியானிக்க உதவி செய்வீராக. அதோடு மட்டுமல்லாமலப்பா, நீ தேவையில்லாததை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம், தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கிறதெல்லாம் ஓரங்கிட்டு அதை அப்புறப்படுத்திட்டு தேவையானவைகளை நாங்கள் இன்னும் வாசிக்கத்தக்கதாய் தேறினவர்களாய் இப்போ எழுதினது போல அப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்து இன்னும் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகப்படுத்த, யாரெல்லாம் அற்பமா எண்ணப்படுகிறாங்களோ, ஒருவேளை அற்பமா தள்ளப்படுகிறாங்களோ, அந்த பிள்ளைகளாம் நினைவு கூர்ந்து சிறு பையன் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் ஜனாதிபதியா உயர்மடியான பாதையை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதே தேவன் தான் இந்த நாட்களில் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு காரியத்தை அற்பமா எண்ண வேண்டாம். வாசிக்கிறதுல கவனம் செலுத்துவோம். ஒரு நாள் நம்மையும் அது உயர்வான இடத்திற்கு கொண்டு போகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.